We do what is right for the customer. If our product is of no value to you, then your money is of no value to us. வணக்கம், நான் ராம்குமார், மாருதி டூல்ஸ் கோயம்புத்தூர்ல இருந்து. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாண்டர் அண்ட் பாலிஷர் இது ரெண்டு பத்தி பார்க்க போறோம். இப்போ எதனால நம்ம இது ரெண்டுத்தையும் ஒன்னா பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரஃப் சர்ஃபேஸ் இருக்கு அப்படின்னா அந்த ரஃப் சர்ஃபேஸ ஸ்மூத் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம பாலிஷ் பண்ண முடியும். அந்த ரஃப் சர்ஃபேஸ ஸ்மூத் பண்ற மிஷின் தான் இந்த மிஷின், சாண்டரிங். அதுக்கு அடுத்து சாண்டரிங் பண்ணதுக்கு அப்புறம் பாலிஷ் பண்ற மிஷின் தான் இது. அதனால இது ரெண்டுத்தையும் ஒன்னா பார்க்க போறோம் நம்ம. இப்போ இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா சாண்டரிங் மிஷின், இந்த மிஷின் பாத்தீங்கன்னா பாலிஷிங் மிஷின். இப்போ இந்த சாண்டரிங்ல பாத்தீங்கன்னா ரெண்டு மாடல் வருது. இந்த ரெண்டு மிஷினும் பாத்தீங்க அப்படின்னா பிளாட் டைப், அதே இந்த மிஷினும் பாத்தீங்கன்னா ரவுண்ட் டைப். இப்ப இந்த ரெண்டு மிஷினுக்குமே பாத்தீங்கன்னா ஆக்சசரிஸ் வேற வேற மாதிரி வரும். இந்த பிளாட் டைப்புக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எமரி ரோல் வரும். இந்த எமரி ரோல் நம்மளோட ரெக்குவயர்மெண்ட் எவ்வளவோ அந்த அளவுக்கு கட் பண்ணி இதோட பேஸ்ல பிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே இது இந்த ரெண்டு மிஷின்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வெல்க்ரோ ரவுண்ட் டைப் வெல்க்ரோ பேப்பர் வரும். அந்த பேப்பரை அதுல பிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சாண்டரிங் மிஷின் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கார்பென்ட்ரி அதாவது வுட் பாலிஷ் பண்றதுக்கு, ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா பெயிண்டிங் ஒர்க். பெயிண்டிங்ல இப்போ வந்து வால் அன்இவன் சர்ஃபேஸ ஸ்மூத் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் பர்பஸ்ல யூஸ் பண்ணலாம். ஆட்டோமொபைல் பாடி ஷாப்க்கு யூஸ் பண்ணலாம். அது இப்போ இந்த பாலிஷர் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாலிஷ் பண்றதுக்கு, அதே மாதிரி வுட் பாலிஷ் பண்றதுக்கு, அதுக்கடுத்து கிளாஸ் பாலிஷ் பண்றதுக்கு, அதுக்கு அடுத்து ஆட்டோமொபைல்ல எங்கன்னு பாத்தீங்கன்னா பாடி ஷாப் பாடி ஒர்க்கு பாலிஷ் பண்றதுக்காக இந்த மிஷின் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த பாலிஷர்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு அடாப்டர் போட்டு நம்ம வேரியஸ் அக்சசரிஸ் இதுல பிக்ஸ் பண்ணி நம்ம இந்த பாலிஷரை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பாலிஷர்ல வந்து வேரியபிள் ஸ்பீடோட வரும். இந்த வேரியபிள் ஸ்பீடு எதுக்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் பண்ணும்போது ஸ்லோ ஸ்பீட்ல ரன் பண்ணணும். அதாவது இப்ப பாத்தீங்கன்னா ஸ்லோ ஸ்பீட்ல வைக்கிறேன். இந்த ஸ்லோ ஸ்பீட்ல ஓடும் போது மிஷின் வந்து ரொம்ப ஆர்பிஎம் ரொம்ப கம்மியா ஓடும். இது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப காரோட டோர் வந்து நம்ம வந்து பாலிஷ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரப்பிங் பண்ணுவாங்க. அந்த ரப்பிங்கிறது ஸ்லோவா பண்ணணும். ஸ்லோவா பண்ணாதான் கார்ல இருக்கிற ஸ்கிராச்சோ இல்ல வந்து சின்ன சின்ன பெயிண்ட் இல்ல வேற ஏதாவது டஸ்ட் இருந்ததுன்னா அதை ரிமூவ் பண்ணும். அதுக்காக ஸ்லோவா பண்றது. இப்ப கடைசி ப்ராசஸ் பாத்தீங்க அப்படின்னா ஃபாஸ்டா பண்ற ப்ராசஸ். அதாவது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா வேக்ஸ் பாலிஷ் பண்றாங்க. இப்ப வேக்ஸ் பாலிஷ் பண்றாங்க அப்படின்னா அது வந்து மிரர் பினிஷ், அதாவது க்ளோ ஆகணும். அந்த மாதிரி க்ளோ ஆகிறதுக்கு ஆர்பிஎம் ஜாஸ்தி இருந்தாதான் அது வந்து க்ளோ ஆகும். இதுல பாருங்க, இதுல வந்து வேரியஸ் ஸ்பீட் இருக்கு. 1ல இருந்து 6 வரைக்கும் இருக்கு. இப்ப நம்ம வந்து 6th ஸ்பீட்ல வைக்கிறோம். இப்ப மிஷின் எவ்வளவு ஃபாஸ்டா ஓடுதுங்கிறத பாருங்க. இப்போ இந்த ஸ்பீடை வச்சு ரன் பண்ணும்போது நமக்கு வந்து நல்ல பாலிஷ் கிடைக்கும், அதாவது ஹை கிளாசினஸ் கிடைக்கும். அதுக்காக வேரியபிள் ஸ்பீடோட இந்த மிஷின் வருது. இந்த பாலிஷர்ல நிறைய அக்சசரிஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். என்னெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த சாண்டரிங் வெல்க்ரோ பேப்பர் இது எதுக்கு அப்படின்னா வுட் பாலிஷ் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம். அதுக்கடுத்து கார்ல இப்ப டிங்கரிங் பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த டிங்கரிங் பண்ண சர்ஃபேஸ் மேல இதை வச்சு அந்த டிங்கரிங் சர்ஃபேஸ ஸ்மூத் பண்றதுக்காக யூஸ் பண்ணலாம். இது வந்து ரப்பிங் பாலிஷ் பண்றதுக்கு யூஸ் பண்ற டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் பேட்ஸ். அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா வேக்ஸ் பாலிஷ். அந்த வேக்ஸ் பாலிஷ் பண்றதுக்கு இந்த மாதிரி உல் பேட் யூஸ் பண்ணலாம். இந்த உல் பேடை யூஸ் பண்ணி நல்ல ஷைனிங் க்ளோனஸ் கொண்டு வரலாம் நம்ம. இப்போ கார் டீடைலிங்க்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸும் நம்ம கிட்ட இருக்கு. அதை பத்தி டீடைல்டா நம்ம வந்து வேற ஒரு வீடியோல பாக்கலாம். இப்போ இந்த மிஷினோட மெயின்டெனன்ஸ் என்னலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, டஸ்ட் இருந்ததுன்னா கையோட கிளீன் பண்ணிருங்க. கார்டன் பிரஷ் தேஞ்சதுன்னா கையோட கார்டன் பிரஷ் சேஞ்ச் பண்ணிருங்க. என்ன வேலை செஞ்சாலும் சேஃப்டி கியர்ஸ் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம சேஃப்டி நமக்கு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு ப்ராடக்ட்ல ஃபீச்சர்ஸ் ஜாஸ்தி இருக்குன்னு என்னைக்குமே வாங்காதீங்க. நம்மளோட அப்ளிகேஷனுக்கு என்ன தேவையோ அதுக்கான ஃபீச்சர்ஸ் மட்டும் பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா அது கரெக்டான டூலா இருக்கும். இதை பத்தி வேற ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் இருக்கு, கான்டாக்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நம்ம டெமாலிஷரை பத்தி பார்க்கலாம். தேங்க்யூ.